கண்டினியூஸாக பார்க்குறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். பட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால எல்லாரும் பார்த்துருக்கீங்கன்னு இப்போ நான் உள்ளே வரப்போந்து எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இங்கே ZEE5 உடன் இணைந்து எங்களுடைய வெப் சீரிஸ் தலைமைச் செயலகம், இந்த தலைமைச் செயலகம் ஆரம்பித்ததுலேருந்து இது ஒரு இப்போ கௌஷிக் ரொம்ப சுருக்கமாக பேசினார். ஆனால் இமெயில் மட்டும் பெருசாக அனுப்புவார். எவ்வளோ பெரிய ஜேர்னிங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது உண்மையிலே ஒரு தலைமைச் செயலகத்துக்கு போகிற ஒரு போராட்டம் மாதிரியே தான் இருந்தது. எல்லாம் அது இது என்னென்னமோ அப்படியே போய் வந்துட்டோம். ஆனால் ஒன்றே ஒன்று, இது கடைசி வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த கதை, இது எடுக்கப்படுற விதம், அதில் நன்றி சொல்ல வேண்டியது வசந்த பாலன் டைரக்டர் அவர்களுக்கு தான். அவர் எங்கேயுமே அந்த கதையை எந்த இடத்துலையும், ஆனால் இதில் என்னென்னா அவர் சினிமாவிலேருந்து வெப் சீரிஸ்க்கு வந்தனால ஃபர்ஸ்ட் அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் கொஞ்சம் அவருக்கு அது அப்படியே, அது சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சினிமாவில் அவர் சங்கர் சார் கூடவே இருக்கார். சங்கர் சார் எப்படி படம் எடுப்பார், அந்த மாதிரி அப்படி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் வெப் சீரிஸுக்கு ஒரு வேற ஒரு நரேட்டிவ். இப்போ கூட யாரோ நான் உள்ளே வந்தோன்னு கேட்டாங்க, நீங்கள் நடிச்சிங்க, அதுக்கப்புறம் சீரியல் எடுத்தீங்க, அப்புறம் படம் எடுத்தீங்க, இப்போ வெப் சீரிஸ், இட்ஸ் ஆல் த சேம். ஆனால் ஒரு நெரட்டிவ்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டெலிவிஷனுக்கு வேறு ஒரு மீட்டர் இருக்குது, வெப் சீரிஸ்க்கு வேறு ஒரு மீட்டர், சினிமாவுக்கு வேறு ஒரு அது மீட்டருன்னு சொல்கிறது அதோட டைமிங், அதை சொல்கிற விதம், அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அந்த இமோஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர். அது வசந்த பாலன் சார் ஃபஸ்ட்டு அப்படியே அவர் இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், பட் அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஐ திங்க் அவரும் அந்த ஃப்ளோவில் வந்துட்டார். அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த எல்லா க்ரூ, கேமராமேன்லேருந்து, மியூசிக்லேருந்து, எடிட்டர்லேருந்து, அவர் கூட ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ஸ்லேருந்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொன்னால் வசந்த பாலன் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் எப்போவுமே உள்ளே இன்வால்வ் ஆக மாட்டேன். ஒருத்தருக்கு வேலையை கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை அவங்க செய்யணும். நம்ம உள்ளே போய் நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுங்கிறது நான் இது வரைக்கும் சினிமாவில் நான் பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு போகிறதுக்குள்ளே எல்லாமே பேசிடுவோம். இந்த கதையை ஃபஸ்ட்டு நான் அவரை மீட் பண்ணி இந்த கதையை நான் சொல்லும்போது அவர் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்தாரு. அப்புறம் அப்படியே யோசனை பண்ணி, மேடம் இந்த கதையெல்லாம் எடுத்தால் நாங்கள் ஊரில் இருக்க முடியாது மேடம் அப்படின்னாரு. சரி, ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு கதையை நீங்கள் பாருங்கள் அதை எப்படி பண்ணணும்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை ரொம்ப பிரமாதமாக அவர் அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டீங்க, பட் அது ரொம்ப அழகாக அதுக்கப்புறம் அவர் கொண்டு அமைச்சு கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ வசந்த் பாலன் சார், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அதுக்கப்புறம் இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டதும் இல்லாமல் அவங்களையும் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இவங்களை எல்லாரையும் ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட அதுக்கப்புறம் ஸ்ரேயா வேறு படத்துக்கு போயிட்டாங்க, பரத் வேறு படத்துக்கு போயிட்டார், எல்லாருமே வேறு எனக்கு சினிமாவில் இருக்கிறனால அந்த கஷ்டம் எனக்கு புரியுது. பட் என்ன பண்ணுறது, ஆல் ஆஃப் அஸ் வர் ஹெல்ப்லெஸ். பட் எல்லாமே அது கொண்டு அது கரெக்டாக அமைச்சு கொடுத்துட்டோம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி, சந்தானம், எவ்ரி ஒன், கவிதா, எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இங்கே கிஷோர் எல்லாம் இல்லை, பட் அவரெல்லாம் கிஷோருக்கு என்னென்னா மேனேஜர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, யாருமே கிடையாது. அவர் எப்போ ஃபோன் எடுக்கிறாரோ அன்றைக்கி தான் நாங்கள் ஷூட்டிங் வைக்க முடியும். பட் 100% இப்படி ஒரு நடிகரை நம்ம பார்க்கவே முடியாது. நான்லாம் சினிமாவில் நிறைய பேரை பார்த்துட்டேன், ஆனால் அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன், ஆனால் பிடிக்கிறது தான் கஷ்டம். அதுக்கு நான் பூஜாவையும் கிருஷ்ணாவுக்கும் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க விடவே இல்லை. நைட்டு 2 மணி ஆனாலும் கிஷோரை எப்படியாவது பிடிச்சி நாங்கள் கொண்டு வந்துடுவோம் ஷூட்டிங்க்குன்னு அவங்க இதெல்லாம். பட் ஆஃப்கோர்ஸ் இதெல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸாக இருந்தாலும் எல்லாருடைய உழைப்பு மட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அண்டு இங்கே இருக்கிற அனைவருக்கும் இந்த
நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எஸ்பெஷலி டு ஜி. பாவம் அவங்க இந்த மாதம் வெளியே வரலாமா அப்படின்னு நினைக்க போகும்போது சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை முடியாது. அதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதம் வரலாமா, இல்லை அதுக்கு வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதெல்லாம் மீறி இது எல்லாம் கொண்டு போய் சேர்றதுக்குள்ள கரெக்டாக இருந்தது. ஆனால் இதில் முக்கியமான சுப்ரீம் ஸ்டார் தான். ஆஸ் யூஷுவல் நாட்டாமல் இல்லாமல் எதுவுமே நடக்காது இங்கே. அவர் நாங்கள் நினைக்கிறோம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், ஏன்னா நானும் வேற எங்கேயோ போயிட்டேன், அவர் சொன்னார், நீ எந்த டென்ஷனும் எடுக்காத, நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்துக்கும் அவர் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் அவர் இறங்கி அதுக்கப்புறம் அவர் ஃபுல் ஸ்பீட் இதுக்கு ஒரு கிளாரிட்டி கொண்டு அவர் கண்டினியூஸாக இதில் டே அண்ட் நைட் அவர் ஷூட்டிங் இருக்கும், அவர் டப்பிங் இருக்கும், அவருடைய அரசியலில் நிறைய விஷயங்கள் இருக்கும். இருந்தால் கூட அந்த நைட்டு 2 மணி ஆனாலும் உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நீ தூங்கு அப்படிம்பாரு. அதே மாதிரி தான் அவர் பிரச்சாரத்துலேயும் அப்படி தான் பண்ணார். நாங்கள் நைட்டு எல்லாமே டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சு இன்னும் டிஸ்கஷன் இருக்கும்போது நீ போய் கொஞ்சம் நேரம் தூங்கு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்னை அனுப்பிடுவார். அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அவர் 4 மணிக்கு தூங்கி திருப்பியும் 7 மணிக்கு எஞ்சி பிரச்சாரம் போயிடும் அந்த மாதிரி. ஸோ அவருக்கு நான் நன்றி சொன்னால் அது நல்லா இருக்காது. பட் ஐ ஹாவ் டு டெல், அந்த கான்ட்ரிபியூஷன் ஒரு கிளாரிட்டி. அது நிறைய படங்கள் எடுத்துட்டாரு, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டார் லைஃப்பில். ஆனால் வெப் சீரிஸ் அவருக்கே சேலஞ்சிங்காக இருந்தது. என்னடா இது இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு. கஷ்டம்லாம் கிடையாது, பட் அது ஒரு 8 எபிசோட்ஸுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 படங்கிற ஒரு கான்செப்ட் ஆகிடுது. ஸோ இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதில் யாராவது பேர் விட்டுருந்தேன் தயவு செஞ்சு மன்னிக்கவும். பட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. எல்லாரும் இதை பார்த்து ரசிச்சிருக்கீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருக்கிறதும் நான் பார்த்தேன். இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஐ எம் ஸோ ஹாப்பி. இது எங்களுடைய வெப் சீரிஸ், ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் ரடானுக்கு. ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஓடிடி கண்டென்ட்னா நாங்கள் தான் பண்ணோம். அப்போ சிறகுகள்ங்கிற ஒரு படம் ஃபார் சன் டிவிக்கு பண்ணியிருந்தோம். பட் இன்றைக்கி வெப் சீரிஸுங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கீப்பிங் த ரடான் பேனர் கோயிங். ரடானில் பணி செஞ்ச அத்தனை பேருக்கும், நைட் அண்ட் டே கூட பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்ச அனைவருக்கும் நன்றி. எஸ்பெஷலி பூஜா அண்ட் கிருஷ்ணா. தேங்க்யூ பூஜா. இன்றைக்கி தான் மாஸ்க்கை கழட்டி எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்காக எல்லாரும் ஒரு பெரிய கைத்தல். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவ் ரிவ்யூஸும் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கண்டிப்பாக திஸ் வில் பி another milestone for Radan. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், இந்த மேடையில் வந்திருக்கும் கலை குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும், செல்ஃபோன் பிரியர்களுக்கும், அதுதான் இப்போ உலகத்தை ஆட்டி படைக்குது, அவர்கள் என்னுடைய வணக்கம். இங்கே நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பேசிக்கலி வசந்தபாலன் சொல்லும்போது ஒரு டோட்டல் இந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டும் இல்லை, அரசியல், வாழ்வியல், இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அருமையாக சிறப்பாக பேசிட்டார். இதுக்கு நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் வேணால் அவருடைய ஒர்க்கை பற்றி சொல்லணும் அவசியமும் கிடையாது. இட்ஸ் ரெப்யூட்டட் டைரக்டர். அந்த இந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்காரு, உங்களுக்கெல்லாம் தெரியும். அண்ட் டெடிக்கேட்டட் பர்சன். அதை முதல்ல வசந்தபாலனை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா டெடிக்கேட்டட் பர்சன் இந்த ப்ராஜெக்டை பண்ணுறாருன்னு சொன்னோடனே ஐ நோ இட்ஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இங்கே பேசும்போது 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது மெனக்கடல் ஒன்று இருக்குது. இதில் when we start something, அது நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். பட் அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போய் இன்றைக்கி கரை சேர்க்குன்றது பெரிய ஒரு வித்தை தான். அது நான் அடுத்த ஜென்மத்தில் நல்ல பாம்பா பிறந்தால் கூட படம் எடுக்க மாட்டேன். ஏன்னா அப்படி ஒரு கஷ்டமான ஒரு வேலை இது. இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஏதோ வெளியே இருந்து பார்த்து பண்ணிடலாம் நினைக்கலாம். இட்ஸ் நாட் தட் ஈஸி. அதனால் அது எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணுறது, கெட்டிங் எவ்ரிபடி. இந்த சொன்ன மாதிரி கிருஷ்ணா பற்றி சொன்னார், கோவமே வராது மனிதன்னு. இட் நீட்ஸ் தட் பேஷன்ஸ், பொறுமை தான். அந்த பொறுமை இருக்கணும் இதில். அந்த பொறுமை இருப்பவர் வெற்றி பெறுவார்கள். அதை வசந்தபாலன் சொன்னது எல்லாமே அடங்கிருச்சு. நான் என்னெல்லாம் நினச்சேனோ அதெல்லாம் அவரே சொல்லிட்டான்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே நோ எக்ஸாஜரேஷன் தேர். ஏன்னா அவ்வளோ தூரம் அவர் நினைப்பதை செய்யணும்.
இந்த உலகத்தின் வாழ்வியலை வெளியே கொண்டு வரணும். ஆல் இண்டியாவை நான் ட்ராவல் பண்ணேன், ஆனால் இங்கே வந்து சிறப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது தமிழகம் என்று சொல்லும்போது அது பெருமை தான், பெருமையான விஷயம். அப்படி தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னும் டெவலப் ஆக வேண்டிய இடங்கள் பல இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இதை வந்து வெளியே கொண்டு வரணும். அரசியல்னா என்ன, அரசியலில் வந்து நுணுக்கங்கள் என்ன, மக்களுக்கு சேவை செய்யும் போது நடைமுறையில் வந்து சிக்கல்கள் என்ன, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கார். நான் கொஞ்சம் தான் அப்பப்போ வந்து ஆஃபீஸில் உட்காரும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பேன். அதுவும் ஒரு வசந்தபாலன் பர்மிஷன் கொடுத்துட்டான்னு கேட்பேன். ஏன்னா ஐ டோன்ட் லைக் டு கோ இன் டு த ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன் என்றைக்குமே. ஏன்னா அவங்க ஒரு கிரியேட்டர், அவங்க என்ன நினச்சி என் ப்ராடக்ட் வரும்போது தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கருத்து சொல்லிட்டு இருக்கிறதோ அதெல்லாம் தேவையும் கிடையாது. நாட் ஃபார் வசந்தபாலன். இங்கே ட்ரெய்லர் பார்த்தேன். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்துருக்கேன். இதில் வந்து ஐ ஷுட் அப்ரிஷியேட் ஜி. பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாரோட அதிகமான பொறுமை வந்து ஜிக்கு இருந்திருக்கு. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் கௌஷிக் அண்ட் ஸ்ரீஜித். ரியலி யூ சப்போர்ட்டட் அஸ் அ லாட். ஏன்னா வித்தவுட் யுவர் ஹெல்ப் ஐ டோன்ட் திங்க் வுட் ஹவ் brought this project to such an extent. ஏன்னா அந்த மெனக்கடலில் எல்லாருடைய உழைப்பு. அந்த கதைக்களம் வந்து முதல்ல வந்த உடனேயே வசந்தபாலன் சார் வந்து கதையை சொல்லும் போதே, சரத் சார் நீங்கள் தான் சார் நடிக்கிறீங்க அப்படின்ட்டார். அப்புறம் வந்து கதையெல்லாம் கேட்டோம். அது வேற ஒரு மாதிரியான கதை. அதுக்கு பண்ணால் பிரச்சனை வந்துடும்னு சொன்னாங்க இல்லையா. அப்படி என்ன சார் கதைன்னு உங்களுக்குலாம் செய்தியை நிறையா சொல்லிட்டாங்க எல்லாரும். எத்தனை கதை எடுத்திருப்பாங்க, யாரோடைய கதையை சொல்லியிருப்பாங்க, ஊரை விட்டு ஓடுற மாதிரி ஒரு கதையாக அப்படியே ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. அதனால் பத்திரிகை சகோதரர்கள் அதை விட்டுட்டு தலைமைச் செயலகத்தை பற்றி எழுதுங்க. ஏன்னா நீங்கள் வேற ஒரு செய்தியை பதிவு பண்ணிகிட்டே போனீங்கன்னா அப்புறம் தலைமைச் செயலகத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் போயிடும். அதனால் அது வந்து இன்னொரு தடவை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை எடுக்கலாம். இப்போ ஏன்னா வெளியே செட்டில் பண்ணிட்டு இங்கே வந்து அந்த படத்தை எடுத்து ஓடிக்கலாம். ஸோ அதனால் இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா ராதிகா அவர்கள் சொன்னது மாதிரி அவங்க ஷி இஸ் அ பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். என்னை பொறுத்த வரைக்கும் பிஹைண்ட் எவரி சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டாண்ட்ஸ் அ வுமன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு சின்ன நெருடல் வந்துருச்சு. 33% ஷேர் இப்படி பேசுகிறாங்கன்னா 50% கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஏன்னா அவங்க வந்து பெண்களுக்காக எழுதப்படுவதில்லை, மேல் டாமினேட்டட் சொசைட்டின்னு சொல்கிறீங்க. இட்ஸ் நாட் ஸோ எனிமோர். வி ஆர் பீங் டாமினேட்டட் பை விமன் தீஸ் டேஸ். நீங்கள் தப்பாக வந்தெல்லாம் சித்தரிச்சு கூடக்கூடாது, இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது கதையெல்லாம். ஆமாம், ஐ எம் த பாஸ் ஆஃப் த ஹவுஸ், ஐ காட் மை வைஃப்ஸ் பெர்மிஷன் டு சே ஸோ மாதிரி தான் நடக்குது எல்லார் வீட்டையும் கதை. அதுதான். அதனால் அவங்கள மீறி ஒன்றுமே நடக்காது. அதனால் அது உண்மையை ஒத்துக்கணும் தைரியமாக. அது எனக்கு அப்படி தான் இருக்கிறனால சொல்கிறேன் பாரதி. உங்கள் நிலைமை என் நிலைமையெல்லாம் ஒரே நிலைமை தான். அதெல்லாம் வந்து ஒத்துக்கணும். இங்கே வந்து இந்த டீம் ரெடான் டீம் பற்றி சொல்லணும். பொறுமையின் உச்சம் எல்லாருமே. எந்த பொறுமையை வச்சோன்னா எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் கடைசியில் வந்து அது என்னுடைய டாக்டர் பூஜா வந்தாலும் சரி, பூஜாவோட முகத்தை தான் இன்றைக்கி பல பேர் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முகமுடியில் தான் சுற்றிட்டு இருக்கும்போது அது ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்து. சுபா அண்ட் கிருஷ்ணா, இந்த என்டையர் டீம் ஆஃப் ரெடான், ரைட் ஃப்ரம் காவேரிமணி அப் டவுன் எல்லாருமே ஒரு பல சோதனைகளை சந்திச்சிருக்கோம். இந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றி வரும்னு எங்களுக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக இந்த ப்ராடக்ட் எந்த விதத்துலேயும் இதை வந்து இது மாதிரி போயிட்டுருக்கு, நாளாயிடுச்சு, அதனால் இதை வந்து இதை குறைச்சிக்கலாமா அதை குறைச்சிக்கலாமா அந்த எண்ணம் வரல. ஆனால் எப்படியாச்சும் கொண்டு வந்து சேர்த்துணுன்ற ஒரு எண்ணம் தான். இங்கே இருக்க எல்லாருக்கும் நான் பர்சனாக ஃபோன் பண்ணேன்னா, வித் தி 40 ஆண்டு கால பயணத்தில் 25 வயசாக இருந்தாலும் 40 ஆண்டு கால பயணம் என்னோடது. அதனால் இளமையை சொன்னேங்க. அதனால் இந்த பார்த்தீங்கன்னா வசந்தபாலன், எனக்கு வசந்தபாலன் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அதை ஒன்றும் சொல்லலை, செக்கு கொடுத்தது மட்டும் சொன்னார். ஆனால் தேம்பி அழுதது அவர் சொல்லலை. நான் தத்துரூபமாக எடுத்திருந்தார் அந்த படத்தை. என் அண்ணனுடைய கதையை சொன்ன மாதிரியே இருந்துச்சு. அதெல்லாம் பரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். ஷேரடி மட்டும் தான் நான் பேசலையே, நான் மேடம் பேசிட்டாங்க. சந்தான் பாரதி பேசிட்டேன். மற்ற ஆதித்யா வேணன் தொல்லை பிடிச்ச ஒரு மனுஷன், அவன் என் ஃப்ரெண்டு தான். அதனால தான் சொல்லிடுறேன். போத் ஆஃப் அஸ் வி டாக் அ லாட். அவர் வந்து ஒரு டைனமிக் பர்சன். ஒன்றுமே நிறைய விஷயம் அவர் சொன்ன பாலன் ரியலி சம்திங் அபவுட் ஆதித்யா மேனன் பட் மெனி பீப்புள் டூ நாட் நோ. ஆதித்யா மேனன் வந்து ஒரு என்சைக்ளோபீடியா. அவன் ஹி நோஸ் அ லாட். அண்ட் ஒரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தை ஆழமாக டீப்பாக சிந்தித்து செயல்படக்கூடிய மனுஷன் ஆதித்ய மேனன். ஐ திங்க் ஸோ ஷூன். ஐ திங்க் ஆதித்யா இஸ் ஆல்சோ டைரக்ட். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள், லாட் ஆஃப் ஸ்டஃப். அது வந்து அரசியலாக இருக்கட்டும், நீங்கள் அமெரிக்காவில் வந்து இலினாயில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் கூட சொல்லுவார். ஒரு ஐ திங்க் இஸ் காட் தட் ரீடிங் ஹேபிட்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ஒரு சந்தோஷம். இதில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக, ரெடானோட டைரக்டர் ஆப்ரேஷன்ஸாக, ஃபினான்ஸ் அட்வைசராக இதெல்லாம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது சேலஞ்சிங் தான். அது
அதுக்கு வந்து உண்மையிலே நான் வந்து இந்த டீமுக்கு அந்த ஹாப்பியாக இருக்கணும், டீமுக்கு அந்த தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஸோ மெனி இஷ்யூஸ் தேர் ஃபேஸ்ட். அது வந்து திரைமறைவில் நாங்கள் சந்திச்சிருந்தாலும் இன்றைக்கி எல்லோரும் உட்காந்து இந்த ப்ராடக்ட் ஹஸ் கம் அவுட் வெல்லுன்னும் போது அதுதான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. நீங்கள் எல்லோரும் கௌஷிக்கும் சரி, ஸ்ரீஜித் நீங்கள் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஜீக்கு என்னோட நன்றி, வசந்த பாலன் அந்த என்டையர் டீம் அண்ட் ரெடான் அண்ட் பத்திரிகை செய்வது ஊடக நம்புறவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சொல்லணும். நீங்கள் சிறந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய படம். இந்த அரசியல் அப்படின்னு சொன்னோன்னே இது எப்படி வந்து இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க தலைமைச் செயலகத்தை. தலைமைச் செயலகத்துக்கு போகிறதே கஷ்டம் இல்லையா? இல்லைங்க, பஸ்ஸு போகுது, ஆட்டோ போகுது, எல்லாம் போகுது. அது சொல்ல வந்தேன் நான். டிராஃபிக் நிறையா ஆகிப்போச்சு. இப்போ அதுக்கு மாரி லேட்டாக வந்தேன் இல்லையா? டிராஃபிக் நிறையா இருக்கும்போது நிறைய பேர் டிராஃபிக்கில் நிறைய பேர் ஒரே இடத்துக்கு போகணுன்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை பஸ் ஆட்டோ வரணும், பஸ்ஸு வரணும், கார் வரும், இதெல்லாம் வரும். ஸோ தலைமைச் செயலகத்துக்கு போகிற ரோடும் சரி, எந்த ரோடாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம். இந்த மெட்ரோ ரயிலெலாம் போட்டுட்ருக்காங்க. இதை பற்றி சொல்கிறேன் நான். நீங்கள் வேறு மாதிரி அந்த இடத்துக்கு போகிறது கஷ்டம், பல பேர் முயற்சி பண்ணுறாங்க, அப்படிலாம் நான் சொல்ல வரல. இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் நல்லபடியாக சிறப்பாக வந்து வசந்த பாலன் அவர்கள் இந்த கதையை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க பாலன். உங்களுடைய முயற்சி என்றைக்குமே வெற்றி பெறும். ஒரு வெரி டெடிக்கேட்டட் பர்சன். பல இயக்குனர் சந்திச்சிருக்கேன். அதுவும் நான் வந்து பவித்ரனுடைய பாசறைன்னு கொஞ்சம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். அங்கே சங்கரும் சரி, வசந்த பாலனும் சரி, பாலாஜியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் நான் பயணிச்சிருக்கேன். உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், நல்ல திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, நல்ல கதையம் சொல்ல வெப்சீரிஸாக இருந்தாலும் சரி, அது தொலைக்காட்சி தொடராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஊக்கமும் அந்த ஊக்கத்தின் மூலமாக மக்களிடம் ஏற்படுகிற தாக்கமும் சிறப்பாக இருந்தால் அனைத்தும் வெற்றி பெறும் என்று சொல்லிடுறேன். பிரகாஷ் முழிச்சிட்டு இருந்து ரொம்ப நன்றி. சத்தியம் பேசும்போது தூங்கிடுவார். அப்போ புரிஞ்சுக்கணும் அவர் பேசுனது போர் அடிச்சிச்சுன்னு. இன்றைக்கி எல்லாம் போர் அடிக்காமல் இருந்தனால பிரகாஷ் முழிச்சிட்ருக்காரு. பிரகாஷ் முழிச்சிட்டு இருந்தாலும் இந்த படம் சிறப்புன்னு அர்த்தம். ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, அதாவது தொடர்ந்து இந்த வந்து 8 எபிசோட் பார்த்த பிறகும் உட்காந்து இதை பற்றி பேசும்போது இதை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களை தூண்டியிருக்கிறது சொன்னால் அதற்கு ஜி, வசந்த பாலன், ராதிகா, ரடான் உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். Thank you, Vasantha Balan sir, for giving me this phenomenal opportunity to come back and to prove that women still have a place in this industry. Like I said earlier, it takes a very confident and a secure man in the madri or character for him to write a character like this for a woman. In today's day and age, we see that when the man takes it all, when it's so dominated by the men, we as women, we as actors have a very small place in it all. So in all of that, somewhere in between, there is a person like Vasantha Balan who writes such a strong, emotional and sensitive character like Kotravai. I signed this, I think, just when I was shooting Sulal. So in a way, it is a kind of a comeback. And I still remember Radhika ma'am calling me and telling me, Shreya, there's this amazing role and I would like you to do this. And with all my hesitations, and as usual, what I say is, I don't think I want to do it. But with Radhika ma'am and her amazing ability to convince somebody, she just felt like home to me. I remember having coffee with her and she telling me, you know, this is an amazing role for you. And given a choice, I would have wanted to do it. And I think you should do this. So I thank her, I thank Redan, I thank Pooja for all the coordination. I finally get to see, put a face to it. And thank you to the entire cast and crew. I think Vasantha Balan sir, Ninga Pathingana, has chosen very interesting characters, be it Kishore, be it Sarah, be it Bharat, be it Kani. I think Kani is such an amazing find. Asha? Sir, Asha, right? I think, yes, Asha, who played a very fantastic character again in the show. And like that, there's an ensemble cast, Santanam Bharati sir, who again, I love pulling his leg from Sulal time. But yes, I think coming back after such a long time and being able to pull off such a strong role, I think I have to thank Vasantha Balan sir. He would constantly tell me, Ma, in the rumbo, ninga rumbo kannu
எடுத்துட்டு நீங்கள் கேமரா பார்க்காதீங்க. ஐ செட் வை சார் இல்லை அது திமிரு லுக் வந்துடும், நீங்கள் கீழே மட்டும் பார்த்துட்டு டைலாக் பேசுங்க. ஸோ வி ஹேட் டு கோ த்ரூ திஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகேன் வித் பாடி லாங்குவேஜ் அண்ட் த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆக்டிங். But thank you so much, sir. Reuniting with you after Veil has been nothing but an absolute pleasure. Thank you so much, and I thank all of you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இது ZEE5யோட என்னோட செகண்ட் வெப் சீரிஸ். ஸோ பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீரீஸில் நான் கமிட் ஆகிருக்கேங்கிறது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா நான் எதுவுமே கேட்கவே இல்லை. வசந்தபாலன் சார் அங்காடி தெருவிலேருந்தே நான் அவருக்கு ஒரு தீவிரமான ஒரு ஃபேன். ஸோ சார் டைரக்ஷன்னு சொல்லும்போதே நான் எதுவுமே கேட்கல. அது இல்லாமல் ரேடான் ப்ரொடக்ஷன், ராதிகா மேம், சரத்குமார் சார். ஸோ இந்த ஒரு வாய்ப்பே எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு பரத் சாருக்கு பேரா ஒரு போலீஸாக பண்ணியிருக்கேன். ஸோ இது ZEE5ல ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ZEE5 எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கௌஷிக் சார், கிருஷ்ணா சார், அப்புறம் எல்லாருக்குமே வெரி தேங்க்ஃபுல். அப்புறம் எனக்கு சப்போர்ட்டாக இருந்த கேமராமேன் சார், மியூசிக் டைரக்டர், இங்கே இருக்க ஏடிஸ் எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஒரு லவ் அண்ட் கேர், ஒரு ஹோம் மாதிரி ஃபீல் பண்ணேன். டேரக்டர் சார் கூட ஒர்க் பண்ணது ஒரு நிறைய விஷயங்கள் வந்து சார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். நிறையா ஆக்டிங்லேயே வந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ சார், அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நிற்கிறதுக்கு. நிறைய பேருக்கு தெரியாது, ராதிகா மேடமுக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு. பட்டு நான் முதலாக தமிழில் டயலாக் பேசி ஒரு கேமரா ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா அது ரேடானுக்காக தான் பண்ணியிருந்தேன். தந்திரபூமின்னு ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன் பல வருஷம் முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஜர்னி கண்டினியூ ஆச்சு. பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திருப்பி அவங்க கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரேடானுக்காக பண்ணுறதுக்காக. சரத் சார் வந்து ஃபோன் பண்ணியிருந்தார் ஒரு வாட்டி, இந்த மாதிரி இந்த கேரக்டர் ஒன்று இருக்குது நீ பண்ணணும் அப்படின்னாரு. அப்புறம் பேசி எனக்கு வந்து வசந்தபாலன் சார் பண்ணுறாருன்னு தெரிஞ்சதும் அது டெஃபினட்டாக அது வந்து சூப்பராக இருக்குன்றது தெரியும். ஸோ சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணேன். என்ன பண்ண போகிறேன்றது வந்து டேட்டாவில் தெரியல எனக்கு அந்த டைமில். பட் பண்ணி முடித்ததும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன். ஏன்னா ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த சீரீஸை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. என் கேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நான் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ ஐ எம் ஹோப்பிங் நீங்கள் எல்லாரும் அதை பார்த்து வந்து நல்ல பெரிய சக்ஸஸ் பண்ணி தரணும் எங்களுக்காக. And I'd like to thank everybody who was involved in the making of the movie. Thank you so much. 500 கோடி இருந்தால் நான் தான் அடுத்த சிஎம். இப்போ அதில் அது கூட பத்த மாட்டேங்குது. பட் இது என்னோட ஒரு டயலாக்ஸ் இந்த வெப் சீரிஸில். ஸோ மை கேரக்டர் என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இஸ் அ வெரி இஸ் அன் ஆப்பர்ச்சுனிஸ்ட். ஒரு வேலை, அதாவது எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும் இந்த படத்தில். வந்து எல்லாருக்குமே ஒரு they have a motive, they have a goal to reach. அது எப்படி ரீச் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த தலைமை செயலகம். அந்த கோல் பார்த்தீங்கன்னா டு பிகம் த சிஎம். நாங்கள் 5 பேருக்குள்ளே சண்டை போட்டு பேசிக்கலி ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இட்ஸ் அக்கார்டிங் டு யூ கைஸ் இட்ஸ் பின் ரியலி குட். தேங்க்யூ ஃபார் தேட். தேங்க்யூ ஃபார் யர் குட் ரிவ்யூஸ். பிக் பாஸ் போயிட்டு நான் வெளில வந்ததுக்கப்புறம் ஐ திங்க் திஸ் இஸ் மை செகண்ட் ப்ராஜெக்ட் தட் ஐ சைன்ட். அண்ட் this is the first project that's going to get released, and this is the first time people are going to see me. என்னை வந்து இப்போ தான் முதல் தடவை நடித்து பார்க்க போகிறாங்க ஸ்க்ரீனில். அண்ட் that's a very big moment for me. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வசந்தபாலன் சார் அண்ட் whoever was responsible for this. வசந்தபாலன் சார் பார்த்தீங்கன்னா ஹீஸ் ஏன்னா நான் முதல்ல இந்த எனக்கு இந்த இதுக்கு கூப்பிட்ட உடனேவே யோசிக்கவே இல்லை நான் இது பண்ணுமா வேணாமா. ஐ டென்ட் ஹேவ் செகண்ட் தாட்ஸ். இவர் வசந்தபாலன் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னு சொன்ன உடனே நான் குதிச்சிட்டேன். ஐ வாஸ் லைக் I'll do it அப்படின்ட்டு. அண்ட் தென் லைக் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து there been lot of hurdles. It's been this project has been 2 வருஷம். It's been 2 years I think since this has been going. But yeah, finally it's out and it's come out really good. நானும் பார்த்தது கிடையாது இப்போ வரைக்கும், ஒரு எபிசோடும் பார்க்கல. I'm going to watch this with the rest of the world
and I'm really, really nervous standing here and talking to a wide audience like this because it's my first time standing in front of the mic. அதாவது ஒரு மைக் முன்னாடி பேசுகிறதே வந்து இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி. And thank you for everything, sir. Thank you for the whole, everything that you've been doing. என் மாமா இங்கே இருக்காரு, என்னோட இன்னொரு மாமா எங்கன்னு தெரில, இங்கே இருக்காரு. என் பொண்டாட்டி வரல, பட் எனிவேஸ் have a good night, guys. Thank you so much. அன்பும் மிக பெருசு. ஸோ தேசிய விருதுலேருந்து, மாநில விருதுலேருந்து, ஃபிலிம்ஃபேர்லேருந்து, கேன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து இந்த 22 வருஷம் கடந்ததுக்கு பத்திரிகையாளர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த 22 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 7 படம் தான், ஒரு வெப் சீரியஸ். ஏன்னா ஐ லவ் சினிமா, அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி ஒன்று தான் இருக்குது. மேடம் ராதிகா மேம் சொல்கிறப்ப சொன்னாங்க, பாலனுக்கு சினிமானா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சினிமாவை வெப் சீரிஸ் பண்ணுற அந்த கிளாரிட்டி இருக்குன்ட்டு. இன்னும் நான் இருக்குது, வெயில் முடிஞ்ச பிறகு சரஸ் சார் வந்து என் கூட படம் பண்ணுங்கன்னு ஒரு செக்கை என் கையில் கொடுத்தாங்க. நான் நிஜமாக செக்கை வாங்காமல், அப்போ என் கையில் 5 பைசா காசு இல்லை. ஆனால் சத்தியமாக எனக்கு உங்கள்கிட்ட கதை இல்லை சார், கதை யோசிச்சுன்னு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை நான் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் என் கல்யாணமே ஆச்சு, எங்கள் அப்பா தான் செலவு பண்ணேன். ஸோ டுவர்ட்ஸ் ஒரு சினிமாவை நோக்கி பேஷன் தான். நிஜமாவே நான் காசுக்காக வேலை செய்கிற ஒரு ஆள் கிடையாது. ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட், என் படத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் எனக்கு எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ப மாட்டீங்க, அங்காடி தெரு ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ண முடியுமான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் ஒரு கதையை யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன், முட்டாள் மாதிரி. ஆனால் அது நடந்துச்சு. ஒன்று சத்தியமாக நீங்கள் நம்புனீங்கன்னா எப்பயுமே அது நடக்கும். அதை நான் வந்து என் வாழ்நாள் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். சங்கர் சார்கிட்ட பார்த்துருக்கேன். அவர் அவ்வளோ பெரிய பட்ஜெட், அது நடக்கும். எனக்கும் அது நடக்குமானா எனக்கு அங்காடி தெருவில் நடந்துச்சு. வெயிலில் விருதுநகர்லாம் ஷூட் பண்ண முடியாதுன்னு நண்பன் வரதராஜன் சொன்னான். பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல கேமரா எடுத்துகிட்டு விருதுநகரில் நான் ஷூட் பண்ணேன். அந்த விஷுவல்ஸ் இன்னும் விருதுநகரை வந்து புதுசாக மலர்த்தி நிற்கிறது. ஸோ இப்படி தான் என்னோடய ஜேர்னி. அதனால எனக்கு எப்பயுமே எனக்கு வந்து சினிமாங்கிறது முக்கியமான விஷயம். அது டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும், 100ஆவது நாள் வால்போஸ் ஓட்டுற வரைக்கும் அந்த படத்தை நானாக சுமந்துட்டு அலைகிற ஒரு ஆளாக தான் நான் எப்பயுமே அந்த சினிமாவில் இருந்திருக்கிறேன், இருப்பேன். இப்படியே என்னை சினிமா இன்னும் வச்சுருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய அன்பால் நான் நினைக்கிறேன். அந்த அன்புக்கு நன்றி. தலைமைச் செயலகம் ஒரு சடன் ஆஃப் ஆல், ஒரு கோவிட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிறப்ப ராதிகா மேம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பாலன், இந்த மாதிரி ஒரு சிஎம் பற்றி ஒரு கதை இருக்குது, நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த கதையை நான் கேட்டேன். கண்டிப்பாக அவங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த கதையை பண்ணால் நம்ம ஊர்லேயே இருக்க முடியாது மேடம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அந்த கதையை நான் எழுதி வேணால் நான் என் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன், பிடிச்சிருந்தா நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். கிட்டத்தட்ட ஜெயமோகன் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அவர் தான் இந்த லைன் சொன்னார். அதிலிருந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்ககிட்ட சொன்னேன். ஸோ உடனே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அப்போ பக்கத்தில் வந்து அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சார் சூப்பராக இருக்குது ராதிகா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதான் குட் சைன். அதிலேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி. அதுக்கு பிறகு ஜீயில் சொல்லி ஓகே பண்ணோம். அப்படி தான் இந்த ஜேர்னி, அந்த கதை, இந்த படம் துவங்கிச்சு. ஸோ இந்த படம் துவங்குறப்ப நினச்சேன், ஒரு வெறும் அரசியல் படமாக மட்டும் எல்லாரும் பண்ணுறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இந்த அரசியல் படத்தை தாண்டி இந்த படத்தில் வேறு ஒன்று சொல்லணும். எந்த அரசியல் படத்துலையும் சிஎம் கெட்டவர் தான். ஆனால் முதல் முறையாக சிஎம் நல்லவரா கெட்டவரா, அவர் ஊழல் பண்ணியிருக்காரா பண்ணலையா, அது மேட்ரு இல்லை. சிஎம்ங்கிற அந்த போஸ்ட்டில் இருந்துட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டாவே ஊழல் செஞ்சவங்கன்னு அர்த்தம் இல்லை. சுமத்தப்பட்ட ஒரு முதல்வரின் மன புற சிக்கல்களை இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒரு சிஎம்மோட சிக்கல்களை, அவர் என்ன ப்ரெஷரை இந்த பீரியட் ஆஃப் 3 months அனுபவிக்கிறாரு, இதை மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். அவர் நல்லவரா கெட்டவரா எதையுமே சொல்லணும் இல்லை, அதை அப்படியே விட்டுருந்தேன். அவர் ஒரு கதை சொல்வார், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன், கைமூக்குன்னு ஒரு கதை சொல்வார். நாகர்கோயில் பக்கம் தப்பு செஞ்சவங்க நல்லவங்களா கெட்டவங்களாம் சோதிக்க ஒரு டெஸ்ட் இருக்குது. கொதிக்கிற எண்ணெயை கொண்டு வந்து சுசீந்திரம் கோயிலுக்கு முன்னாடி வைப்பாங்க. அந்த கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே ஒரு அனுமார் சிலையை உள்ளே போடுவாங்க. கை வேகாமல் எடுத்துட்டா நல்லவன், கை வெந்துட்டா கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன அவங்களுடைய பேத்தி கேட்கும், கை வேகாமல் எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமூகத்தில் நம்ம ஏதாவது ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா
இல்லை மக்களுக்கு நல்லது செய்கிறது தான் ஒரு தலைவனுடைய வேலை அப்படின்னு நினச்சோம்னா, அதுதான் தலைவனுடைய காதல் அப்படின்னு நினச்சோம்னா, அதுக்கு சில தப்புகள் பண்ண வேண்டியிருக்குங்கிறது தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற அண்டர்லைன். அதை தான் நான் இந்த டீசர்னுடைய உங்களுக்கு தெரியும், நீதினா என்ன, மக்கள் மீது கொண்ட காதல் தான் நீதி. மக்களுக்கு நல்லது செய்யணும்னா, அந்த நீதியை காப்பாற்றணும்னா சில தவறுகள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த தவறுகளுக்கு தண்டனை கூட கிடைக்கும். அதை சட்டம்னு சொல்லணுமே தவிர நீதின்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். இது மாதிரி இந்த படம் முழுக்க அரசியலையும் தாண்டி நிறைய விஷயங்களை எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. நான் எல்லா நேரமும் நான் நினச்சிக்கிற, நான் ரொம்ப ப்ரெஷராக இருக்கிறப்ப நினச்சிருக்க ஒரு இடம் உண்டு. ஸ்ரேயாவும் கிஷோரும் பேசுகிற ஒரு இடம். எவ்வளோ ப்ரெஷராக இருக்கிறீங்க, கட்சி என்ன ஆக போகுது, இந்த நாடு என்ன ஆக போகுது, வீடு என்ன ஆக போகுதுன்னு சொல்கிறப்ப அவங்க ஸ்ரேயா சொல்லுவாங்க, மேற்கு தொடர்ச்சி மலை மேலே ஊறுற எறும்பு நினச்சிக்குமா, இந்த மலையவே நான் தான் தூக்கி சுமக்கிறேன்னு, அது மாதிரி இருக்குது நீங்கள் கவலைப்படுறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவர் அப்படியே கூர்ந்து பார்ப்பார். அப்போ சொல்லுவாங்க, இத்தனை கொய்யா பிஞ்சே இதில் நாம் சிற்றெரும்பே அப்படின்னு பாரதிதாசனுடைய வரியை சொல்லுவார். அவ்வளோ இந்த மேலே உலகத்துல இருந்து கீழே பார்க்குறப்ப நம்மளாம் எறும்பு மாதிரிங்க. நம்ம எந்த ப்ரெஷரையும் தூக்கி சுமக்க தேவையில்லை. நம்ம எறும்புன்னு நினச்ச கணத்தில் நம்ம மண்டையில் இருக்க எல்லா தலங்கணமும் கீழே அப்படி குப்பை மாதிரி இப்படி விழுந்துடும் அப்படிங்கிற வரியை நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு ப்ரெஷர் வர்றப்பெல்லாம் நினச்சிப்பேன். அப்படி எனக்கு நானே பர்சனலாக சொல்லிக்கிற ஒரு லைன். நிஜமாகவே ஜார்க்கண்டில் இருக்கிற பழங்குடியினரை அடித்து துரத்தி கற்பழிக்கப்பட்டு வீடுகள் கொளுத்தப்பட்டு அங்கேருந்து ஓடி வர்ற ஒரு பெண்ணுடைய கண்களிலிருந்து தான் இந்த கதை துவங்குகிறது. முதல்ல இந்த 30 பவுன் கொடுக்கறதுக்கே இவ்வளோ முக்கியம், இவ்வளோ நாள் ஆச்சு கொடுக்கறதுக்கு. அதுக்கு 1008 கருத்து பேசுனாங்க. பட் இல்லைனா விமன் ஆர் வெரி ஏபிள். இப்போ இருக்கிற எவ்வளோ விஷயங்கள் மாறி போயிருக்கு. விமன் ஹவ் சேஞ்ச்ட், இவால்வ்ட் அண்ட் க்ரோன். ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து சிறப்பாக செயல்பட முடியும். தேங்க்யூ. ஆனால் சினிமாவில் மட்டும் அது வேற கதை. அவர் எப்படி பார்க்குறாரு பாருங்க. பட் சினிமாவில் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி. இருந்தாலும் அப்படி இருந்தோம் நாங்கள்லாம். இப்போ வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து வேறு வேறு பரிமாணத்தில் எழுதுகிறாங்கன்னா இட் இஸ் சேஞ்ச்ட். அந்த சேஞ்சை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். மாற்றம் ஒன்று தான் உறுதியானது. அதனால் அந்த மாற்றத்துக்கு வந்து நம்ம அது இன்னும் சிறப்பாக நம்ம செய்யப்பட போகுது. இட்ஸ் வெரி நைஸ். தேங்க்யூ மேம். இருந்தாலும் நீங்கள் சரத் சார் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஆக்கினீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இல்லை ஒரு கருத்து இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அதிகமாக கேள்வி பதில் நேரம்லாம் எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அவங்கள டயர்ட் பண்ணாதீங்க நீங்கள். கவிதா, அது வந்து இது வந்து என்ன கேட்டிங்க நீங்கள்? ப்ரொடக்ஷன் மேனேஜராக. அதாவது ஒன்லி அது மட்டும் தான் நம்ம எல்லாருக்கும், இந்த இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல வேணும். இந்த பணியை இவர் தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அதுதான் என்னுடைய தாரக மந்திரம். நான் வந்து ஒரு சைக்கிளில் போய் பேப்பர் போட்டவன், பிஎஸ்சி பட்டதாரி. சைக்கிளில் போய் பேப்பர் போட்டேன். எனக்கு வந்து ஸ்பேர் டைம் இருந்தது, நிறையா இருந்தது. ஒரு சைக்கிள், ஹீரோ சைக்கிளுக்கு வந்து அந்த சைக்கிள் பாட்டாக கைண்டு தான் வரும். அதை ஃபிட்டராக இருந்திருக்கேன். அப்புறம் வந்து ரிப்போர்ட்டராக இருந்திருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிலும் நாம் செய்யலாம் என்ற ஊக்கமும் தாக்கமும் இருந்தால் வெற்றி அடையலாம். அந்த முயற்சிக்கு நம்ம இளைஞர்கள் வரணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு டேபிள் தொடச்சா கூட தப்பு கிடையாது. எந்த ஒரு தொழிலும் நீங்கள் செய்யும்போது அது நியாயமாக உங்கள் மனசிற்கு பிடித்த வேலையாக இருந்தால் அது உங்களுக்காக, உங்களுடைய பொருளாதார உயர்வுக்காக நீங்கள் போராடுறீங்க ஒழிய அதை பற்றி நீங்கள் இழிவாகவே நினைக்க வேண்டாம். அதனால் என்ன ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு சொல்லலாம் பரவாயில்ல, டீ சப்ளையராக சொன்னால் கூட நான் ஒர்க் பண்ணுவேன். பிகாஸ் தட் இஸ் வாட் ஐ ஹவ் பீன். அந்த ஹார்ட் ஒர்க் இஸ் வாட் இஸ் சி இன் சரத்குமார். தேங்க்யூ சார். அதிகா மேடம், இது அரசியல் கதை எங்கே மேடம்? அரசியல் கதை, நீங்களும் அரசியல்வாதியானால கேட்குறோம். பாலன் சார் சொன்னார் பீகார், ஜார்க்கண்ட்லாம் நம்மளை விட ரொம்ப பின்னால் இருக்குன்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 எம்எல்ஏ இருக்காங்க. அதில் வெறும் 12 பேர் தான் பெண் எம்எல்ஏ. 35 மினிஸ்டர் இருக்காங்க, வெறும் 2 பேர் தான் பெண் மினிஸ்டர். ஏன் அரசியலில் மாத்திரம் பெண்கள் முன்னேற முடியல? அது யார் தடுக்கிறா சார்? அது வந்து தடுக்கிறது வந்து நிறைய பெண்கள் வந்து சில டைம் அப்படியே பின் வாங்கிடுறாங்க. அந்த சூழ்நிலையை பார்த்து ரொம்ப மனசை வந்து நம்ம வேறு மாதிரி வச்சுக்கிட்டு, இல்லை இந்த நெகட்டிவிட்டி நமக்கு வரக்கூடாதுன்னு நினச்ச பெண்கள் கண்டிப்பாக வரணும். இப்போ கூட வண்டியில் வரப்போகும்போது இவர் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார். யாரோ ஒருத்தர் எங்களை பற்றி ரொம்ப இழிவாக பேசினதான்னு. என்ன பண்ணலான்னு நேராக போய் ஒரு பலார்னு ஒன்று அடிச்சுட்டு வந்துடலாங்க அப்படின்னு. நீ ஒன்றும் பேசாத, நீ பேசாமல் வான்னாரு. ஆனால்
இட் இஸ் நம்ம இனிமேல் அந்த மாதிரி பதில் சொன்னால் தான் எனக்கு அவருக்கும் எனக்கும் அது ஒரு கருத்து வேறுபாடு போயிட்டு வரும். யாராவது தப்புனா நான் தப்புன்னு நான் சொல்லிடுவேன், அவர் சொல்ல மாட்டார். கொஞ்சம் பேசாம இரு அப்படிம்பாரு. பட் அதனால தான் பெண்கள் நிறைய பேர் பின்வாங்குறாங்க. பிகாஸ் இவ்வளோ என்ன மேக்ஸிமம் அதுவும் இந்த சினிமாவில் இருந்து வந்துட்டோன்னா ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி நீங்கள் சினிமாவில் இப்போ நீங்கள் எம்பியாக நீங்கள் போட்டியிட்டீங்க நடிப்பீங்களான்னு. நான் கேட்குற ஒரே இது, எந்த ஆம்பளை கிட்ட நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்களான்னு? ஏன் அவங்க வேலை செஞ்சு அவங்க எம்பியாக இருப்பாங்க, அவங்க எம்எல்ஏவாக இருப்பாங்க, நாங்கள் இருக்க மாட்டோமா? இருப்போம், எல்லாமே செய்வோம். எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் என்னென்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் ஐம் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் தட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த நோஷனை ஃபைட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. வேலை செய்கிறத விட அதனால தான் நான் மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்களை ரொம்ப அட்மையர் பண்ணேன். பிகாஸ் ஷீ குட் பி பாதர்ட் அபவுட் எனிதிங். அவங்க என்ன நினச்சாங்களோ அவங்க அதை தான் செஞ்சாங்க தவிர ஷீ டிட் கிவ் அ டேம். ஐ லைக் தட். வசந்தபாலன் சார். சொல்லுங்கள் சார். சார் ஆக்சுவலாக இங்கே ஒரு 3 கண்டெய்னர் வந்தது. அதில் ஒரு கண்டெய்னர் காணும்னு சொல்லி பல வருஷமாக தேடிட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்துலேயும் அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் நியூஸ் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஃபுல்லாகவே நம்ம தமிழ்நாட்டு சார்ந்து எடுத்திருக்கீங்களா? ஏன்னா அதில் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மினிஷன் காமிச்சிருக்கீங்க பெரிய அளவுக்கு. ஸோ எல்லாருமே ரிலேட்டிவாக வராங்க. நம்ம தமிழ்நாட்டு சார்ந்தது இந்த ஸ்டோரியா அந்த கண்டெய்னர் எல்லாமே? முழுக்க அந்த கதை புனைவு சார். கதையில் இருக்க எல்லாமே புனைவு. அது எதுக்குமே நீ ஒரு அர்த்தம் கற்பிக்காமீங்க. அப்போ தான் சேஃபாக நாங்கள் வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகும், நடக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கூசை முனுசாமி வீரப்பனுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவில் அந்த ஷோ இட்ஸ் டன் ஒண்டர்ஸ் ஃபார் அஸ். ஸோ தேங்க்ஸ் அ லாட். அடுத்தது எங்களோட பட்டியலில் பார்த்தீங்கன்னா தலைமை செயலகம். இது ஒரு பெரிய ஜேர்னி. அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் 8 எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுக்கான உழைப்பு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் our producer Radhika ma'am and Sarathkumar sir. நிஜமாவே இட் couldn't have been possible. நீங்கள் இந்த அளவுக்கு எஃபர்ட் போடலன்னா இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்தது அஃப்கோர்ஸ் த மேன் ஆஃப் தி ஆர் மிஸ்டர் வசந்த் பாலன் சார். ஃபினாமினலாக ஒரு படைப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. 8 எபிசோட்ஸும் எவ்வளோ எங்கேஜிங்காக உட்கார வைக்கணுமோ அவ்வளோ எங்கேஜிங்காக நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ வசந்த் பாலன் சார். I take this opportunity to thank each and every one of the star cast and the crew of this project. வெளியில் ஒருத்தர் சொன்னார், ஒவ்வொரு கேரக்டரும் அப்படி பர்ஃபெக்டாக காஸ்டிங் பண்ணியிருக்காங்க, அப்படி பிரமாதமாக இருந்தது அப்படின்னு. அதுக்கு வசந்த் பாலன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அட் த சேம் டைம் ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் கிவன் தேர் 100%. இண்டிவிஜுவலாக பேர் சொல்லாமல் ஐ ஜஸ்ட் தேங்க் எவ்ரிபடி ஆன் ஸ்டேஜ். தேங்க்ஸ் அ லாட். எங்களுக்கு எப்படி எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்குமே நீங்கள் ஆதரவு கொடுக்குற மாதிரி தலைமை செயலகத்துக்கும் உங்களோட ஆதரவு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.